Can I allow false teachers into my home? இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கறது நான் பார்த்துருக்கிறேன். கள்ள ஊழியர்கள் எங்கள் வீட்டில் விடலாமா? ஒரு வசனத்தின் ஆதாரமாக நிறைய பேர் அவங்கள வீட்டுக்குள்ள ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். எந்த வசனம்னா 2 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10ல வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அதாவது இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஏத்திராதீங்க, பிளஸ் அவனுக்கு கிரீட் கூட பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்குது. இதோட கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது யோவான் வந்து யாருக்கு எழுதியிருக்கிறாருன்னா ஒரு எலக்ட் லேடி அம்மாள்னு போட்டிருக்கோம். 2வது வசனத்துல நீங்க இதே அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்க போகும்போது ஒரு எலக்ட் லேடி, நல்ல ஒரு எஃபிஷியன்ட் லேடி அல்லது ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு 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 அம்மாள். அவங்க நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஹெல்ப் பண்ற ஒரு ஊழியம், எல்லாருக்கும் உபசரிக்கிறது, எல்லாரையும் நல்லா தாங்குறது, யார் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் நல்லா கவனிப்பாங்க, நல்ல ஆஃபரிங் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி உள்ள லேடி, பிளஸ் அவங்களும் ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஹார்ட் உள்ளவங்க. ஓகேங்களா? ஆண்டவருக்காக நிக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை கனப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் இந்த லெட்டரை இவர் எழுதுறார். எழுதும் பொழுது நிறைய பேர் அந்த நாட்கள்லயே ஒரு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இயேசுவை மாம்சத்துல ஏற்றுக்கொள்ளாதவங்க அல்லது அந்த உபதேசத்துல டாக்டர்கள் யாராவது இருந்தவங்க எல்லாருமே இந்த லேடி அட்வான்டேஜ் எடுத்து இவங்க கிட்ட போனா நமக்கு காணிக்க நல்லா கிடைக்கும், இவங்க கிட்ட போனா நல்லா நம்மளை கவனிப்பாங்க, எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தே டேக் அட்வான்டேஜ். இவங்கள நிறைய அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்குள்ள போய் எப்படியாவது காணிக்க பிடிங்கிடலாம், இவங்க கிட்ட போனா நமக்கு வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்கள ஒரு டார்கெட்டாவே வச்சு நிறைய கள்ள உபதேசங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் இவர் எழுதுறாரு அந்த மாதிரி, அதாவது ஃபால்ஸ் டாக்டரின், அதாவது இந்த டாக்டரினை தவிர கிறிஸ்துவை பத்தி வேற, அதாவது கிறிஸ்துவை தவிர வேற எந்த ஒரு டாக்டரின்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வருது. அதே போல அந்த நாட்கள்லயும் பயங்கரமா இருந்தது. சோ அந்த உபதேசங்கள் ஏதாவது உங்களால கொண்டு வந்து தயவு செய்து உங்க வீட்லயும் ஏற்றுறது கிரீட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. சோ இதோட வார்னிங் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஏன் அவர் வந்து அந்த லேடி கிட்ட, ஏன்னா அவங்க ஒரு தனியா இருக்கிறாங்க, எலக்ட் லேடி. ஸோ தட்ஸ் த ரீசன் வீடுகளை ஏத்தாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் காலிங் சொல்றாரு. இன்னொரு ரீசன் வந்து இவங்களை அட்வான்டேஜ் எடுத்து இவங்க கிட்ட இருக்கிற பணம், அதாவது ஒரு ஆஃபரிங்கிற பேர்ல இவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு இவங்க they will spread their wrong teachings so fastly. தென் அவங்க கிட்ட இருக்கிற அந்த சத்தியத்தை விட கள்ள உபதேசங்கள் இவங்க சப்போர்ட் பண்றதுனால பயங்கர எக்ஸ்டென்சிவா பாருங்க. அதனால நீங்க வீட்லயும் ஏத்துறாதீங்க, அவங்களை நீங்க கிரீட்டும் பண்ணாதீங்க, அவங்களை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை நம்ம மெச்சூரா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதே அதிகாரத்துல நீங்க 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவர் போட்டிருக்கும் பாருங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாங்களா, அவனுடைய டாக்டரின்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு சப்போர்ட் ஆயிருவீங்க. அவன் என்னென்ன துர்க்கிரியைகள் செய்யறாங்களோ, அவங்க என்னென்ன காரியங்கள் வந்து தவறுதலான உபதேசங்கள் செய்யறாங்க, அதுக்கு நீங்க பங்காளியா மாறிடுவீங்க, அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால கைண்ட்லி அவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க, கிரீட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்போ ஒரு ஸ்ட்ரிக்டா அந்த லேடி கிட்ட இவர் சொல்றார். சின்ஸ் ஷீ இஸ் அ லேடினால. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம்? இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் பாருவிட்டு, ஒண்ணு பாத்தீங்கன்னா செழிப்பின் உபதேசங்கள், பணத்தை மட்டும்தான் பிரதானமாக போக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களா எந்த வசனம் எடுத்தாலும் பணத்தை குறித்துதான் இருக்கும், அவங்களோட சர்மன் முடிப்பே எல்லாம் பணத்தை குறித்துதான் இருக்கும். அப்படி இருக்கும். இயேசுவை குறித்து இருக்காது, சிலுவை குறித்து இருக்காது, வருகை குறித்து இருக்காது. சோ அப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரேஸ், நீங்க வந்து பாவத்தை குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க ஃபுல்லா கிரேஸை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. அதே போல பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டு கிடையாது. சில பேர் புதிய ஏற்பாட்டு மட்டும் தான் இருக்கு, பழைய ஏற்பாட்டு கிடையாது. சில பேர் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, அதை விசுவாசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட உபதேசங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சபைகளுக்குள்ளாக ஒவ்வொரு வீட்டிலும் அவங்களே ஒரு இவாஞ்சலிசம் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி உள்ள சூழ்நிலையில நம்ம எப்படி அவங்கள வீட்டுல ஏத்தாம இருக்கிறது? ஒரு பக்கம் we need a wisdom to understand the truth. நம்ம வந்து சத்தியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம அறிஞ்சாதான் அவங்க பேசுறது வந்து
டாக்டரின் கரெக்டா இருக்கா, சத்தியம் திருப்பணி இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை. இன்னைக்கு பைபிளையும் அவளோட வேர்டையும் அவங்க இல்லாத நிமித்தம் தான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க ஈஸியா விளப்பட்டுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. சரி, இப்போ காலகட்டத்துல நம்ம வீட்லயும் அவங்க வந்து கதவை தட்டுறாங்க. ஓகே, அப்போ the moment you come to know that அவங்க ஒரு டாக்டரின்ல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது டோன்ட் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வித் தம். ஓகேங்களா, அவங்கள நீங்க நேசிங்க, அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. ஓகேங்களா, அவங்க கிட்ட கனெக்ஷன்ல இருங்க. But don't have a spiritual connection. Spiritual connection is different. And also ஒரு external connection. நீங்க வந்து சாதாரணமா நீங்க ஜனங்கள் மத்தியில பேசுவீங்களா, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் பிலீவர்ஸ் கிட்ட நீங்க எப்படி பழகுவீங்களோ அந்த அளவுக்கு யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் தம். அவங்கள நீங்க நேசிங்க, அவங்கள வெறுக்க கூடாது. அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. பட் டோன்ட் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அந்த கிரீட்டிங்ஸும் ஸ்பிரிச்சுவல் கிரீட்டிங்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க ஏன்னா அவங்க வணங்குற தேவன் வந்து ஆண்டவரே அறியாத தேவனாக இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க அவங்க இந்த வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. ஓகேங்களா, whoever transgress and does not abide in the doctrine of Christ does not have God. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த இயேசுவின் இந்த உபதேசத்துல அவங்க நிலைத்திருக்கலாம், அவங்களுக்குள்ள ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாகவே இருக்குது. இதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல. அப்போ அவங்க ஆண்டவரை அறியாதவங்க நீங்க ஸ்டார்ட் கிரீட்டிங் தெம் ஸ்பிரிச்சுவலி, அல்லது அத சம்பந்தமாக நீங்க வந்து பிரைஸலோடோ அல்லது நீங்க கிரீட் பண்ணும்போது அவங்க அறியாத தேவனை அவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் டாக்டரின் மூலமா சொல்றாங்க. நீங்களும் அதுக்கு பங்காளிகளாக மாறிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு நமக்கு வந்து அதுக்குள்ள காரியம், அதாவது அவங்க ஃபால்ஸ் டாக்டரின் என்ன கொண்டு வந்தாலும் do not have a spiritual contact or spiritual connection with them. ஓகேங்களா, அது ஒரு விஸ்டம் கண்டிப்பா நமக்கு தேவை. அதே போல the first time உங்க வீட்டுக்கு வராங்க அப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா இட்ஸ் பெட்டர். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் உங்க வீட்டுக்கு வரும்போது பெட்டர் நாட் டு ஹேவ் எனி ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன். அவங்களோட டாக்டர்ஸ் எதுவுமே வீட்டில் பேசக்கூடாது. மேபி நீங்க ஃப்ரெண்டா நீங்க பழகிக்கலாம். ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு சொசைட்டில எப்படி வாழணும், எப்படி அவங்களை நேசிக்கணும், அந்த மாதிரி நீங்க நேசிக்கலாம். பட் do not have the spiritual connections. உங்க வீட்டுக்கே வந்தாலும் don't ever have a talk or conversation related to their doctrines, or அவங்கள நீங்க ஜெபம் பண்ணவும் விட்டுறாதீங்க. அவங்க தலையில நீங்க அவங்க கையை வச்சு உங்க தலைமையில ஜெபம் பண்றதுக்கோ எதுக்குமே அலோவ் பண்ணிடாதீங்க. So that is what we need a wisdom to understand. உங்க வீட்டுல நீங்க ஏத்துறீங்கன்னா அவங்களா so as a fellow member அல்லது ஒரு சகோதரனை மாதிரி நீங்க ஏத்திக்கோங்க. பட் do not participate or do not have a talk, do not have a conversation, or do not pray, or do not read the Bible along with them. நீங்க வந்து உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்குள்ள கிருபைகள் ஆண்டவங்களுக்கு கொடுத்திருந்தா பண்ணுங்க. ஓகேங்களா, பட் இஃப் நாட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். ஓகேங்களா, மற்றபடி நீங்க அவங்களை நேசிங்க. அவங்கள நீங்க வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது கிறிஸ்துவனாக நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க செய்யணும். ஜெபிக்கணும், அவங்களுக்காக நீங்க வந்து பரிந்து பேசணும், அவங்களை நீங்க நேசிக்கணும். பட் டு நாட் அக்செப்ட் ஹிம் ஆஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் அந்த பாண்ட் வந்து அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் இங்க வந்து சின்ஸ் இங்க ஜான் வந்து அந்த லேடிக்கு எழுதுறதுனால இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் எழுதியிருப்பாரு. அவங்க வீட்டுக்குள்ளே ஏத்தாதீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. பட் இப்போ நீங்க வீட்டுல ஏத்திருந்தா கூட டு நாட் ஹேவ் அ பார்ட்டேக் வித் ஸ்பிரிச்சுவல் பாண்ட்ல நீங்க வந்து அவங்களோட எந்த ஒரு லிங்க்லயும் எந்த ஒரு கனெக்ஷன்லயும் இருக்கக்கூடாது. அவங்களோட சின்ன டாக்டரின் கூட உங்களை வந்து கண்டாமினேட் வைக்கிறோம். அவங்க பேசும்போது அப்படி அழகாக பேசுவாங்க, உங்களை மயக்கிற மாதிரி, உங்களை விளைவிக்கிற மாதிரி. அந்த டாக்டரின் பாத்தீங்கன்னா இப்போ டாக்டரின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருந்து அப்படியே பேசுற மாதிரி இருக்கும். இன்னைக்குலாம் எத்தனையோ வாலிபர்கள் சினிமா பாட்டு பாடுறது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சபையில இன்னைக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சு அது ஒரு டாக்டரினா போய் அதெல்லாம் இன்னைக்கு காமன் ஆயிடுச்சு. நிறைய மக்களும் அதை வந்து விரும்புறாங்க, அதை வந்து ஆசைப்படுறாங்க. பட் they are partaken with Satan. பிசாசு உண்டாக்கின, பிசாசு படைத்த, பிசாசின் காரியங்கள் மூலமாக வந்த எல்லா காரியங்களிலும் இவங்க உடன்பட்டு ஆண்டவரே நீங்க எங்களை காப்பாத்துங்க, ஆண்டவர் எங்களோட கொண்டு இருக்கிற வருகையில நாங்க பெயர்வோம்னு சொன்னா கண்டிப்பாக போகவே முடியாது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது when he is false teacher, அவனுக்குள்ள டாக்டரின் தப்பா இருக்கு அப்படின்னா இட்ஸ் பெட்டர் உங்க வீட்டுக்கு வராதபடி நீங்க அப்படி வந்தா கூட துரத்திடாதீங்க, அவங்க நேசிங்க, உபசரிங்க as a fellow brother. But do not have any conversation, any spiritual or prayer or Bible study or எதுவுமே நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, so that will உங்களையும் அழிச்சிடும், உங்களை சூழ்ந்திருக்கிற அந்த ஃபெலோஷிப்பையும் அழிச்சிடும், உங்களோட சர்ச்சையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இன்னைக்கு நிறைய சர்ச் அழிஞ்சு போற ஒரு மெயின் ரீசன் அவங்க யாருன்னே தெரியாம அவங்க பரவாயில்ல, அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க, நம்ம பழகிட்டோம், நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டோம்,
20 வருஷம் நாங்க சேர்ந்து இருந்திருக்கிறோம், திடீர்னு அவர் டாக்டர் மாறி போயிருக்கு. அப்புறம் சரி, அவரை கூப்பிடாம அவர் கேட்கிறாரு, அவரை நம்ம அக்செப்ட் பண்ணாம நம்ம ஸ்டேஜ்ல ஏத்தாம இருந்தோம்னா என்ன பண்றது? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ, உங்களோட ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பழகின விதமோ, இட் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமாக நிக்கணும், சத்தியத்துக்காக நீங்க நிலைத்து நிக்கணும். சத்தியம் தான் உங்களை காப்பாத்துமே தவிர உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை காப்பாத்தாது. நாளைக்கு நீங்க when you stand for Christ, உங்களை stand for the truth, Lord will stand for you. அப்போ அதே போல உங்களோட சபையிலையும், ஐயோ நல்லா தெரிஞ்சவர் அவர் ஏத்தாமட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஏத்துறாதீங்க. இல்லைங்களா? தயவு செஞ்சு அந்த கிரீட்டிங்ஸ் மட்டும் அவங்க வாயிலிருந்து வர வச்சாதீங்க. ஸோ தட் இஸ் த டேஞ்சர். அது உங்களையும் அழைத்து விடும், உங்களுடைய சபையும் அழைத்து விடும், உங்களுடைய வீட்டையும் அழைத்து விடும். அதனாலதான் இங்க ஜான் வாஸ் வெரி கிளியர். அந்த எலக்ட் லேடி கிட்ட அவங்க தெளிவாக சொல்லும் போது, தயவு செஞ்சு வீட்லயும் கிரீட்டும் பண்ணிடாதீங்க, அவங்களோட நீங்க பங்காளிகளாக இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் இஃப் நீங்க நல்லா பழகிட்டீங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டீங்கன்னா, ஹாவ் அ டாக். ஓகேங்களா? நாட் த ஸ்பிரிச்சுவல் டாக், நாட் த ப்ரேயர்ஃபுல். இது அவங்களோட ஊழியத்தை பத்தியோ அவங்க செய்யற காரியங்கள் எதுவுமே நீங்க பேசக்கூடாது. ஓகேங்களா? வீட்டுல கூப்பிடுங்க, நீங்க சாப்பிட வைங்க, நீங்க நேசிங்க, அன்பு செலுத்துங்க. அவங்களுக்காக நம்ம மறைமுகமா நம்ம ஜெபிக்கணும். இல்லைங்களா? பட் டு நாட் பார்ட்டேக் இன் தேர் டாக்டரிங்ஸ். அவங்களுடைய ஜபத்திலயோ, அவங்களுடைய பைபிள் ஸ்டடிலையோ, அவங்களுடைய கான்வர்சேஷன்லயோ, அல்லது அவங்கள நம்ம ஏத்தி அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போமே அப்புறம் கேட்டுக்கிட்டு அந்த ஒரு எதுலையுமே நீங்க அலோவ் பண்ணாதீங்க. தட் வே இன்னைக்கு ஆண்டவர் சபையை பாதுகாக்கணும். அதோடைய பொறுப்பு நம்ம கையிலாண்ட கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக நீங்க இந்த காரியங்களை நீங்க தெளிவாக செய்யணும். கர்த்தரோட வருகைக்கென்று சபை ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் வருகை மட்டும் இந்த அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ள ஊழியர்களும் விரும்புவார்கள் சபையை கெடுப்பதற்காக. சபை வெளியிலிருந்து ஒரு பெரிய பெர்சிக்யூஷன்ஸ் வராது. The persecutions will come through the false Christ and false prophet. இவங்க மூலமாக தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சிக்யூஷன்ஸ் பயங்கரமா நடக்கும். அதுல நீங்க விழித்திருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அவரோட வருகையில பங்கேற்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.